வணக்கம். முருகப்பெருமானினருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் 49வது பாடல். குழைக்கும் சந்தனச் செம் குங்குமத்தின் சந்தனல் குன்றம் குலுக்கும் பைங்கொடிக்கு என்று இங்கு இயலாலே குழைக்கும் குமிழுக்குஞ் சென்று உரைக்கும் செம் கயல்கண் கொண்டழைக்கும் பண் தழைக்கும் சிங்கியராலே உழைக்குஞ் சங்கடத் துன்பன் சுகப் பண்டம் சுகித்து உண்டு உண்டு உடல் பிண்டம் பருத்து இன்று இங்கு உழலாதே உதிக்குஞ் செம் கதிர் சிந்தும் ரபைக்கு ஒன்றும் சிவக்குந் தண்டு உயர்க்குங் கிங்கினி செம்பஞ்சடி சேராய். நன்கு குழைத்த கலவையான சந்தனமும் சிகப்பு நிறமான குங்குமம் இவைகள் பூசப்பட்டது போன்ற உயர்ந்த மலை போன்ற அந்த மார்பகங்களை குலுக்கும் பசுங்கொடி போல நின்று கொண்டு இயல்பாகவே குண்டலம் தரித்த காதினிடத்தும் நிறமுள்ள குமிழிப்பூ போன்ற மூக்கினிடத்தும் கண்கள் சென்று பேசுவது போல செவ்விய கயல்மீன் போன்ற கண்களை கொண்டு அழைக்கின்ற இசைக்குரலில் கூப்பிடுகின்ற நஞ்சு போன்ற விளைமாதர்களுக்கு உழைப்பதால் வரும் சங்கடங்களையும் துன்பங்களையும் கொண்டவனாகிய நான் சுகமான பண்டங்களை அனுபவித்து மிகுதியாக உண்டு, அந்த பண்டங்களையே மிகுதியாக உண்டு உடலாகிய இந்த பிண்டம் கனமானதாகி இந்த உலகில் அலையாமல் பகவானே உதிக்கின்ற செஞ்சூரியன் வீசும் ஒளிக்கு ஒப்பானதான சிவந்த தண்டையிலும் மேலான கிங்கினியிலும் சிவந்த பஞ்சு போல் மிருதுவான அடியிலும் என்னை சேர்த்து அருள்க பகவானே என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். தழைக்கும் கொன்றையை செம்பொன் சடைக்கு அண்ட அங்கியை தங்குந் தரத்த செம்புயத்து ஒன்று பெருமானார் தனிப்பங்கின் புறத்தின் செம்பரத்தின் பங்கயத்தின் சஞ்சரிக்கு சங்கரிக்கு என்று பெருவாழ்வே. தழைத்துள்ள அந்த கொன்றை மலரை செம்பன் போன்ற அந்த சடையில் சேர்த்தும் நெருப்பை தங்கும்படியான அழகிய செவ்விய கையில் சேர்த்துமுள்ள சிவபெருமானுடைய ஒப்பற்ற இடது பாகத்தின் புறத்திலும் சிறந்த பரமண்டலத்திலும் தாமரை இருப்பிலும் உலாவி நிற்கும் நம் பார்வதிக்கு எப்போதும் சிறந்த பிள்ளையே எங்கள் முருகப்பெருமானே. கழைக்கும் குஞ்சர கொம்பும் களைக்கொம்பும் கதித்து என்றும் கயல்கண் பண்டளிக்கும் புயவேளே. அங்குசம் அடக்கும் வெள்ளையானை வளர்த்த கொடிப்போன்ற தேவயானிக்கும் மான்வயிற்றில் பிறந்த வள்ளியையும் மகிழ்வுற எப்போதும் அவர்களுடைய கயல்மீன் போன்ற கண்களுக்கு இன்பம் தரும் திண்ணிய தோள்களை உடையவனே. நமக்கு தேவயானையுடைய புராண கதை தெரியும். மான்வயிற்றில் பிறந்த வள்ளி என்று இங்கு ஏன் குறிப்பிடுகிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். யார் இந்த வள்ளி? முருகப்பெருமான் திருமணம் செய்தது எப்படி என்று பார்ப்போம். தொண்டை மண்டலம் என அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் மேல்பாடி அருகே உள்ளது வள்ளிமலை. இந்த வள்ளிக்காட்டில் வேடுவர்களின் தலைவராக இருந்தவர் நம்பிராஜன். வள்ளிக்காட்டின் தலைவரான இருந்த இந்த நம்பிராஜன் ஆண் குழந்தைகள் மட்டுமே இருந்தது. அவருக்கு பெண் குழந்தை வரம் வேண்டி கடவுளை வேண்டினார். சிலமுகி என்ற முனிவரின் மாய சக்தி காரணமாக அரபி என்ற அழகிய மானின் வயிற்றில் கருவாகி பிறந்தாள் நம் வள்ளி. வேட்டைக்கு சென்ற நம்பிராஜன் வள்ளிக்கிழங்கு தோன்றும் இடத்தில் கண்டெடுத்ததால் அந்த அழகிய குழந்தைக்கு வள்ளி என்ற பெயர் வைத்தனர். கருக்கும் கொண்டலில் பொங்கும் கடல் சங்கும் கொழிக்கும் செந்திலில் கொண்டு அன்பினில் தங்கு பெருமாளே. கரிய மேகம் போல பொங்கியெழும் கடல் சங்குகளை கொண்டு
கரையில் கொழிக்கின்ற திருச்செந்தூரையே இருப்பிடமாக கொண்டு அன்புடன் அத்தலத்தில் வீற்றிருக்கும் எங்கள் முருகப்பெருமானே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நம் அருணகிரியார். நன்றி.